அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று டிசம்பர் மாதத்தின் 4ஆம் தேதி கார்த்திகை மாதத்தின் 18ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுடைய வழிபாட்டுக்கும் குபேரருடைய வழிபாட்டுக்கும் ஏற்றது ஒரு நாளாகவே கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு கார்த்திகை மாத பௌர்ணமி திதியும் இருக்குது. மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதி அப்படிங்கிறது விசேஷம் பொருந்தியது தான், சக்தி வாய்ந்தது தான். அப்படின்னாலும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு தனி சிறப்பு உண்டு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பௌர்ணமி திதி வரக்கூடிய கிழமைக்கும் முக்கியத்துவம் உண்டு. அதன்படி பார்க்கும்போது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஒளி நிறைந்த மாதம். அதாவது அந்த மாதத்தில் நம்ம தீபம் ஏற்றோம் இல்லையா, அதனால் இருளை போக்கக்கூடியது. அதே போல் நிலவிடமிருந்தும் நமக்கு ஒளி தான் கிடைக்கும். அப்போ நல்ல ஒரு வெளிச்சத்தை தரக்கூடிய இந்த ரெண்டும் இந்த நாளில் இணைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை குபேரருக்குரிய நாள். அந்த நாளில் இந்த பௌர்ணமி திதி வந்திருக்கிறதுனால இதை குபேர பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள், குருவினுடைய அம்சம். கூடவே பௌர்ணமிங்கிறது சந்திரனுடைய அம்சம். சரிங்களா? அதாவது ரெண்டு பேர்த்துக்கும் உரிய ஒரு இணைப்புன்னு சொல்லலாம். இதை குருச்சந்திர சேர்க்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சேர்க்கை யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். ஜாதகத்தில் அந்த மாதிரி இல்லைனாலும் சில நாட்கள் இந்த சேர்க்கை வரும்போது நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது அதுவே நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும், நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய 2 விதமான பரிகாரங்கள் குறித்து வீடியோ போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம். அதில் ஒரு குறிப்பிட்ட பொருளை ஒரு துளி சேர்த்து குளிச்சிங்க அப்படின்னாவே போதும்னு சொல்லியிருப்பேன். மேலும் அதிலேயே கையில் தடவ வேண்டிய ஒரு விஷயம் குறித்தும் சொல்லியிருப்பேன். அடுத்த பரிகாரம் பார்த்திங்கன்னா இன்று ஒரே ஒரு பரிகாரம். அதை செய்வதன் மூலமாக பணமும் நகையும் பல மடங்கு சேரும், தொழில் வியாபாரம் நல்லாவே முன்னேற்றம் அடையும் அப்படின்னே சொல்லலாம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த பரிகாரத்தை செஞ்சாவே போதும். அந்த பரிகாரத்தை இந்த அற்புதமான நாளில் செய்யும்போது நிச்சயம் பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இன்றைக்கி நமக்கு விஷ்ணு கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ முதல் நாள் பரணி தீபம் ஏற்றுவோம், 2ஆம் நாள் திருக்கார்த்திகை தீபம், இது 3ஆவது நாள் பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய இருள் நீக்கி விஷ்ணு பகவான் வெளிச்சம் கொடுத்த ஒரு நாள், அதாவது தீபமாக ஒளி கொடுத்த ஒரு நாள்னு பார்க்கும்போது இந்த ஒரு விஷ்ணு கார்த்திகையை சொல்லலாம். இப்போ இந்த நாள்லேயும் நம்ம விளக்கேற்றுவது சிறப்பு. அதுவும் குறிப்பாக 5 விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா 5 அப்படின்னாவே 5 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதனால் நீங்கள் பூஜை அறையிலையோ இல்லை நீங்கள் எங்கே விருப்பப்படுறீங்களோ அங்கே ஒரு 5 விளக்கு விட்டு நீங்கள் ஏற்றுவது சிறப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க இந்த பரணி தீபம் ஏற்றியிருப்பீங்க இல்லையா, அதே 5 அகல் விளக்கு இன்றைக்கும் நாங்கள் ஏற்றலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளே இருக்கும். தாராளமாக நீங்கள் ஏற்றலாம், எந்த தவறும் கிடையாது. ஆனால் நான் சொல்கிற மாதிரி ஒரு சூட்சமமான முறையில் ஏற்றும்போது நிச்சயமாக செல்வ செழிப்பு அதிகரிக்கும். இப்போ நீங்கள் அந்த அகல் விளக்கே வச்சுருந்தாலும் இப்போ நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஏற்றுற மாதிரி இந்த திரியெல்லாம் மாற்றிடுங்க. விளக்கையும் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. இந்த தீபத்தை நீங்கள் மாலை 5 மணிலேருந்து இரவு ஒரு 9 மணிக்குள்ளே ஏற்றுவது இன்னும் சிறப்பு. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. பூஜையில் பயன்படுத்துகிற மாதிரி தட்டு எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த 5 மண் அகலையும் வட்ட வடிவத்தில் அடுக்கி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு அப்படியே 1 by 1 வைக்கணுன்னாலும் சரி, உங்களுடைய விருப்பம் தான், எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் பஞ்சு திரி போடுங்க. முடிஞ்சால் நெய் விட்டு ஏற்றுங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட நீங்கள் ஊற்றி ஏற்றலாம். இது நம்முடைய விருப்பம் தான். நெய் வாங்கும் அளவுக்கு வசதி இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் நெய் விளக்காகவே ஏற்றுங்க. ஏன்னா இதன் மூலமாக மகாலட்சுமி தாயாரினுடைய மனமும் குளிரும். நெய் வாங்கிறதுக்கு வசதி இல்லைங்கிறவங்க நல்லெண்ணெயிலே நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா பொதுவான முறை. இந்த மாதிரி நம்ம தீபத்தை பெருமாள் படத்துக்கு முன்னாடி நம்ம ஏற்றணும். பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க இந்த தீபத்தை ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் பூஜை அறையில் ஏற்ற வேண்டாம், ஹாலில் எங்கேயாவது ஒரு வாரத்தில் நீங்கள் இது மாதிரி ஏற்றி வைக்கலாம். ஆனால் எனக்கு 5 தீபம் ஏற்றுவது சிறப்பு. சரிங்களா? அடுத்து இப்போ இந்த பணவசிய பரிகாரம் குறித்து பார்த்தரலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 5 ரூபாய் காயின் தேவைப்படுது. இந்த 5 ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது குபேரருடைய அம்சம் பொருந்தியதாக கருதப்படுது. மேலும் நல்ல ஒரு செல்வ வளத்தையும் ஈர்த்து கொடுக்கக்கூடியது. இன்றைக்கி குபேரருக்குரிய நாளாகவும் இருக்குது இல்லையா, அதனால் நம்ம இதை எடுத்துக்கணும். சுத்தமான தண்ணியில் இதை கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் சந்தனம் எடுத்துக்கோங்க.
சந்தனம் இல்லை அப்படிங்கிறவங்க மஞ்சள் வந்து எடுத்துக்கோங்க. மஞ்சள்லையுமே கஸ்தூரி மஞ்சள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுங்க. ஏன்னா அது அதிகப்படியான பணவரவை வந்து ஈர்த்து கொடுக்கும். அது இல்லைங்கும்போது நீங்கள் சமையலறையில் பயன்படுத்துறதையும் பூஜை அறையில் பயன்படுத்துறதையும் வந்து எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு மாதிரி ஞாபகப்படுத்திடுறேன், சந்தனம் இருந்தால் சந்தனம் அல்லது இந்த கஸ்தூரி மஞ்சள் இது ரெண்டுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அது இல்லைன்னா மட்டும் சாதாரண மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் ரோஸ் வாட்டர், அதாவது பன்னீர் அது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லைங்கிறவங்க தண்ணீர் வந்து கலந்துக்கோங்க. ஆனால் வாசனை சேர்ப்பதற்காக ஏதாவது ஒன்று நம்ம சேர்த்தணும். கூட கொஞ்சம் ஜவ்வாதோ அல்லது பச்சைக்கற்பூர பொடியோ இல்லை ஏலக்காய் பவுடரோ இது மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்தணும். இப்போ இதை நல்லா கெட்டியான பேஸ்ட்டு மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த 5 ரூபாயை வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே அந்த கலவையை வந்துட்டு நம்ம பூசி விடணும். நம்ம சும்மாவும் வந்து அப்படியே அப்ளை பண்ணி விடலாம். இல்லைனா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இது பார்த்திங்கன்னா குரு பகவானுக்குரிய சிம்பல். இதை கூட நீங்கள் வந்துட்டு அந்த மஞ்சளால் தொட்டு வரைகிறது இன்னும் நமக்கு அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும். சாதாரணமாக பூசினாலே நல்ல பலன் தான், இருந்தாலும் இதை யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். பாருங்கள், இதுதான். இதை வந்துட்டு நீங்கள் மஞ்சளால் அப்படியே வந்து வரைஞ்சிக்கோங்க. இது தெளிவாக தெரியணுன்ட்டுலாம் இல்லை, இது வரைகிறீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே போதும். இப்படி பூசினதுக்கப்புறமா மீதி வந்து அந்த மஞ்சள் கலவையோ சந்தன கலவையோ இருக்கும் இல்லையா, அதை வந்து உங்களுடைய இடது கையில் இந்த ஆள்காட்டி விரலுக்கு கீழே உள்ள குருமேட்டு பகுதியில் அப்படியே வந்து பூசி விட்டுருங்க. இந்த இடத்துல இன்றைக்கி கொஞ்சமாவது இப்படி மஞ்சளோ சந்தனமோ அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதை வந்துட்டு நீங்கள் பூசிக்கோங்க. இப்போ இந்த 5 ரூபாயை அந்த விளக்கெல்லாம் ஏற்றி வச்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து வச்சுருங்க. உங்களுக்கு துளசி இலைகள் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரே ஒரு துளசி இலையாவது இது மேலே வந்து வைங்க. கிடைக்கலன்னா ஏதாவது ஒரு பூ வந்து வைங்க. வச்சுட்டு இப்போ மனதார அந்த தீப ஒளியை பார்த்த மாதிரி இன்றைக்கி உரிய தெய்வமான குரு பகவான் குபேரர், இன்றைக்கி வந்து பெருமாள் வழிபாட்டுக்குரிய நாள் தான், அதாவது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்குரிய நாள் தான். அதனால் அவரையும் மனதார வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க. கூடவே ஓம் தனஞ்சயனே போற்றி, ஓம் தனஞ்சயனே போற்றி, ஓம் தனஞ்சயனே போற்றி அப்படிங்கிற பெருமாளுடைய சக்தி வாய்ந்த இந்த ஒரு வரியை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதன் பிறகு இதை அப்படியே விட்டுருங்க. இது வந்து அப்படியே இருக்கட்டும். இந்த விளக்கெல்லாம் குளிர்ந்த பிறகு எல்லாம் எண்ணெய் நெய்யெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா குளிர்ந்துடும் இல்லையா, அதுக்கப்புறமா இந்த 5 ரூபாய் காசை ஒரு பேப்பரில் மடித்தோ அல்லது அப்படி சாதாரணமாகவோ நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பீரோவில் வந்து வச்சுருங்க. இது எங்கே இருக்குதோ அங்கே அதிகப்படியான வருமானம் வந்து பெருகிட்டே இருக்கும். இப்போ இது மாதிரி நீங்கள் ஒரு 2-3 ரெடி பண்ணி கூட பர்ஸில் ஒன்று, பீரோவில் ஒன்று, கணவருடைய பர்ஸில் ஒன்று அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒன்று அப்படின்னு கூட நீங்கள் வந்து வைக்கலாம். இப்போ நான் நேற்று நைட்டு சொன்ன அந்த பரிகாரத்தை உங்களால் செய்ய முடியல, அந்த பொருள் கிடைக்கல அப்படின்னாலும் கூட இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை எல்லாராலையுமே வந்து செய்ய முடியும். அதனால் அவசியம் இன்றைக்கி செஞ்சு பலனடையுங்க. எப்போது சொல்கிறதான், சாதாரண நாளில் நம்மளுக்கு பலன் கிடைக்கலினா கூட அமாவாசை பௌர்ணமி போன்ற விசேஷம் நேர்ந்த நாளில் செய்யும்போது நிச்சயம் பலன் உண்டு இல்லையா. அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி குபேர பௌர்ணமியாக இருக்குது. அதனால் அனைவருமே இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.